ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டேப்ஸ்ட்ரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன். அவருக்கு பார்த்தீங்கன்னா படத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க வாழ்க்கையே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேலையும் போயிடுது. அதனால பினான்சியலியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ட்ரகிள சந்திச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஒய்ஃபோடையும் பிரச்சனை வருது. அதுலயும் பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னடா இது, வாழ்க்கையே இப்படி போகுது, வாழ்க்கையை வெறுத்த மாதிரி போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடவுளோட லீலைகள் தான், அவர் நம்மளை சோதிக்கிறாரு, இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்தாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ களத்தில் இருக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான். ஆனால் அது எக்ஸிகியூஷன்ல இவங்க பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்கு யாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி கிடையாது. யார் கேரக்டருமே பெருசா எடுத்துல, யாரோடையும் மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. சரி, இவங்க படத்தில் சொல்ல வந்திருக்க மெசேஜாவது நீட்டா கன்வே பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுவும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயா படம் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் பிலோ ஆவரேஜ் தான். சரி, ஸ்கிரீன் பிளேயர்ஸ் அது கொஞ்சமாவது உட்காந்து பார்க்குற மாதிரி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு படத்தை தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.